அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையின் சிறப்புகள். ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, 3 காரியங்கள் இருக்கின்றன. அவற்றின் நன்மைகளை மக்கள் விளங்கினால் சண்டை செய்தாவது அதை அடைய முயற்படுவார்கள். 1. பாங்கு சொல்வது. 2. ஜமாத் தொழுகைக்காக நடுப்பகலில் வெயிலில் செல்வது. 3. ஜமாத் தொழுகை முதல் வரிசையில் தொழுவது. கியாமத் நாளில் மக்கள் குழப்பத்திலும் பயங்கரத்திலும் இருப்பார்கள். சூரியனின் வெப்பம் மிக கடுமையாக இருக்கும். அப்போது 7 வகையான மனிதர்கள் அல்லாஹுவின் அருளின் நிழலில் இருப்பார்கள். அவர்களில் ஒரு வகையினர் பள்ளிவாசலிலேயே தங்களது உள்ளத்தை லயிக்க வைத்தவர்கள். ஏதேனும் தேவைக்காக வெளியே வந்தாலும் திரும்பவும் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டுமென்ற ஆசையில் இருப்பார்கள் என்று ஹதீஸ் கூறுகிறது. மஸ்ஜிதுடன் அன்பு வைப்பவரின் மீது அல்லாஹ் அன்பு வைக்கிறான் என்று ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.